this is Vaishnavi. Welcome back to my channel with 3-day book. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மீஷோ ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். நான் ரீசெண்டா மீஷோல இருந்து சில ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குர்தா செட் மாதிரி 3 குர்தா செட் அப்புறம் ஒரு குர்த்தி. ஸோ இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே பிலோ 400 தான். ஸோ இது எப்படி இருக்கு, இது வர்த்தா அப்படின்னு நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இது வந்து என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ இந்த குர்தாஸை பத்தி. பிளஸ் நான் இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற சில டிப்ஸையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற குர்தா செட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இருக்கிறது. பேண்ட் வந்து பிளாக் கலர்ல இருக்கு, டாப் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. இதுல உள்ள இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கிரே கலர், பிளாக் கலர் அந்த மாதிரி இருக்கு. வீடியோல ஆக்சுவலி இது கிரே மாதிரி தெரியுது, பட் உள்ள இருக்க பேட்டர்ன் வந்து பிளாக் கலர்ல இருக்கு. இதோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி ஒரு 2 டஷல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. பிளஸ் இதோட ஸ்லீவ்ஸ் பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இது அப்படி இல்லை, டிரான்ஸ்பரண்டா இல்லை. ஸோ இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெயிட் கட் ஒரு பேண்ட் வந்து ஆக்சுவலி பிளாக் கலர் தான். அதில் இருக்க டிசைன்ஸ் தான் வந்து ஒயிட் கலரில் வருது. பேண்ட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக இருக்கு. ஸோ இதுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆஃப் 5க்கு ஒரு 4.3 ரேட்டிங் வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுப்பேன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது குர்தா செட்டுன்னு நினச்சி தான் நான் வாங்கினேன், பட் இது குர்த்தி மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலர் தான். சென்டரில் மட்டும் கோல்டனில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, சுற்றியும் பிளாக் தான். இதில் உள்ளேயுமே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி டிரான்ஸ்பரண்டான ஒரு ஸ்லீவ்ஸு, பஃப் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளஸ் கீழே வந்து ஒரு நாட் வச்சு இந்த மாதிரி டஷல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு நல்ல எலிகண்டான ஒரு லுக் கொடுக்குது, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஓவரால் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட லுக் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் 4.5 கொடுப்பேன், ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ தேர்ட் குர்தா செட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர். நான் பேசிக்காக வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நான் சூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப லைட்டாக இருக்கும், எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். ஸோ அதனால ஆர்டர் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு காலர் இருக்கும் மேலே, ஸோ க்ளோஸ்டு நெக் மாதிரி வந்துடும். சென்டரில் ஃபுல்லாகவுமே பட்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பட்டன் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், மிச்சம் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இந்த ட்ரெஸ்ஸோடே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் கிடையாது, எல்போக்கு முன்னாடியே வந்து இது வந்து முடிஞ்சிடும், இங்கேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால இது எனக்கு பேசிக்காகவே அந்த மாதிரி ஒரு ஸ்லீவ்ஸ் இருந்தால் தான் பிடிக்கும் 3/4 விட. ஸோ அதனால இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து லைக் டாட் லைன் மாதிரி ட்ரெஸ் ஃபுல்லாகவுமே வருது. ஸோ இதோட பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் மாதிரி தான் இருக்கு. இது மிக்ஸ்ட் ஆஃப் பலாசோ ஸ்ட்ரெயிட் கட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஹிப்ல இருந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கு, கீழே கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுலயுமே சேம் குர்த்தால என்ன டிசைன் இருக்கோ அதே மாதிரி டாட் லைன்ஸ் மாதிரி கீழே வரைக்கும் இருக்கு. ஸோ ஓவரால் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட லுக் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு என்னோட ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 5க்கு நான் 4.7 கொடுப்பேன். கலர்ல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஃபோர்த் பார்க்கக்கூடிய குர்தா செட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன், அப்புறம் ஒரு மாதிரி ரெட் கலர் எல்லாம் மிக்ஸ்டான மாதிரி ஒரு கலர், ஒரு ஃப்ளாரல் டைப்பில் சூப்பராக இருந்துச்சு. இது ஆக்சுவலி நம்ம ஆஃபீஸ் வியருக்குலாம் போடுறதுக்கு, ரொம்ப கேஷுவல்ஸாக போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றியுமே ஃப்ளாரல் பிரிண்ட் தான், பேண்ட்லேயும் சரி குர்த்தாலேயும் சரி. சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க, சுற்றி ஒரு கோல்டன் லேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இதோட ஸ்லீவ்ஸுமே பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ்லாம், ஸ்லீவ்ஸ்லேயுமே நம்மளுக்கு ஒரு கோல்டன் லேஸ் மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சுற்றி அதுதான், வேற எந்த பிரிண்ட்டும் கிடையாது, சுற்றி ஃப்ளாரல் பிரிண்ட்டு தான். இதோட மெட்டீரியலுமே காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான். இதுலேயுமே வந்து சுற்றி ஃப்ளாரல் பிரிண்ட்டு தான் வருது. இதுவுமே போடுறப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 நான் 4.5 கொடுப்பேன். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஆஃபீஸ் வியருக்கு பிளஸ் நம்ம வீட்ல கேஷுவலா போடுறதுக்கு வந்து இந்த சம்மர் டைம்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நான் சொல்ற டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம வந்து ஒரு குர்தா செட்டோ ஏதோ எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஆப்லயும் பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் கொடுப்பாங்க, இல்ல நிறைய வந்து பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அந்த ட்ரெஸ் அவங்க போட்டிருக்கிற மாதிரி. ஸோ அதுல லீனா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, சப்பியா இருக்கிறவங்களும் அவங்க பிக்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி வாங்குறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு 200-300 குள்ளதான் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி எப்படி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு டக்குன்னு தெரியாது. இப்போ 1000 ரேஞ்சில எல்லாம் வாங்குறப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். பட் பிலோ இந்த மாதிரி ஒரு 400 வாங்குறப்போ கொஞ்சம் அது கஷ்டம். ஸோ அதனால அந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸாக்டா அந்த மாதிரி கிடைக்கும். நான் பாத்தீங்கன்னா நான் இந்த குர்தா செட் இல்ல, பேசிக்கா நான் எடுக்கிற எல்லாமே வந்து நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட பிக்சர்ஸ் தான் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் ரேட்டிங் பார்த்து வந்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் பெருசா வேற எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸும் போட்டு நான் வந்து அதை இது பண்ணல. பிகாஸ் இது நம்ம கேஷுவலா நம்ம போடுறதுக்குனால நான் ஒரே ஒரு ஆக்சிடைஸ் ஆன ஒரு ஜிமிக்கி மட்டும்தான் நான் அதுக்கு வியர் பண்ணியிருந்தேன். நான் இந்த ட்ரெஸ்ஸோட கோட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் வைஷு.